அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நாம் இந்த குரோதி வருடத்தின் சித்திரை மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான குரோதி வருடம் சித்திரை மாதம் 14/4/2024 ஞாயிற்றுக்கிழமை, வளர்பிறை சஷ்டி, திருவாதிரை நட்சத்திரம், தமிழ் வருடப்பிறப்பு, சஷ்டி விரதம் கூடிய நன்னாளில் இந்த குரோதி வருடத்தின் முதல் மாதமான சித்திரை மாதம் பிறக்கின்றது. இந்த சித்திரை மாத தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால், மேஷத்தில் சூரியன் குரு, கன்னியில் கேது, கும்பத்தில் செவ்வாய் சனி, மீனத்தில் புதன் சுக்கிரன் ராகு. இந்த சித்திரை மாதத்தில் சூரியன் மேஷ ராசியில் பயணம் செய்வதால் மேஷ மாதம் என்று அழைக்கப்படுகின்றது. இந்த மாதத்தில் சூரியன் உச்சகதியில் தன் பயணத்தை தொடங்குவார். அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் சொக்கநாதரும் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி மீனாட்சி அம்மனுக்கும் இந்த மாதத்தில் தான் திருக்கல்யாணம் நடக்கிறது. மேலும் அம்மன் ஆலயங்களில் தேரோட்டங்களும் திருவிழாக்களும் மிக அதிகமாக இந்த மாதத்தில் நடக்கும். மாதந்தோறும் பௌர்ணமி வந்தாலும் சித்திரை மாதத்தில் வரும் பௌர்ணமியை தான் சித்ரா பௌர்ணமி என்று சிறப்பு பெயரிட்டு அழைக்கின்றோம். அந்த நாள் சித்திரை 10ஆம் தேதி, அதாவது 23/4/2024 செவ்வாய்க்கிழமை அன்று வருகின்றது. ராஜ கிரகமான சூரியன் உச்சம் பெற்று திகழும் இந்த மாதத்தில் சந்திரன் முழுமை பெறும் பௌர்ணமியை நாம் கொண்டாடினால் முன்னேற்றத்தின் முதல் படிக்கு செல்லலாம். நித்திரையிலேயே வாழ்க்கையை கழிக்காமல் முத்திரை பதித்து வாழ வேண்டுமானால் சித்திரையில் வரும் பௌர்ணமியை சிறப்பாக கொண்டாட வேண்டும். அது மட்டுமல்லாமல் நாம் செய்யும் பாவ புண்ணியங்களை பதிந்து வைக்கும் சித்ரகுப்தனையும் சிந்தையில் நினைத்து வழிபட்டால் அத்தனை காரியங்களிலும் வெற்றி கிடைக்கும். மேலும் சித்ரா பௌர்ணமி அன்று வீட்டின் பூஜை அறையில் விநாயக பெருமானை வைத்து அருகில் வெள்ளியில் ஏடும் எழுத்தாணியும் வைத்து சித்ரகுப்தன் படியளப்பு என்று அதில் எழுதி வைப்பார்கள். சூரியன் உதிக்கும் கிழக்கு நோக்கி பொங்கல் வைத்து பொங்கல் பொங்கும் வேளையில் சித்ரகுப்தனை சிந்தையில் நினைத்து வழிபட வேண்டும். மேலும் பௌர்ணமி விரதம் இருப்பவர்கள் அந்த விரதத்தை தொடங்க வேண்டிய நாள் சித்ரா பௌர்ணமி தான். விரதத்தை முழுமையாக கடைபிடிப்பவர்கள் இரவில் நிலவை பார்த்து வழிபட்ட பிறகுதான் உணவருந்த வேண்டும். நமது பாவ புண்ணியத்தையும் பதிந்து வைத்து அடுத்த பிறவிக்கு அனுகூலம் தரும் சித்ரகுப்தனை வழிபடுவதால் நம் செல்வ நிலை உயரும். தேவையானவை தேவையான நேரத்தில் நடக்கும். சித்ரகுப்தனுக்கு காஞ்சிபுரத்தில் தனி கோவில் உள்ளது. அருப்புக்கோட்டை அமிர்தலிங்கேஸ்வரர் கோவிலில் சித்ரகுப்தனுக்கு தனி சன்னதி இருக்கின்றது. மேலும் இந்த சித்திரை மாதத்தில் கிரகங்களின் பெயர்ச்சியை பார்த்தால், சித்திரை 3ஆம் தேதி புதன் மீனராசியில் வக்ர நிவர்த்தியாகின்றார். சித்திரை 9ஆம் தேதி செவ்வாய் மீனராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். சித்திரை 12ஆம் தேதி சுக்கிரன் மேஷராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். சித்திரை 18ஆம் தேதி புதன் மேஷராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் இந்த கிரகங்களின் மாற்றத்தினால் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். குரு பகவானை ராசிநாதனாக கொண்ட தனுசு ராசி அன்பர்களே, இந்த சித்திரை மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாதம் துவங்கியதிலிருந்து 62 தினங்கள் முடிவதற்குள் அனைத்து சங்கடங்களும் தீர்ந்து இனிமைக்கு ஆளாக போகின்றீர்கள். அலைக்கழிப்புகளும் முடிவுக்கு வரும். உங்கள் ராசிக்கு யோகாதிபதியான சூரியன் உச்சமாக 5ஆம் இடத்தில் உங்கள் ராசிநாதனுடன் சேர்ந்து அமர்ந்திருக்கின்றார். பலமான அமைப்பில் சனி பகவானுடன் யோகாதிபதியான செவ்வாய் இணைந்து 3ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்றார். இதனை வைத்து ராகு கேது கிரகங்களின் பலத்தாலும் ஏகப்பட்ட உயர்வுகளுக்கு சொந்தக்காரர் என்ற நிலைமையை அடையலாம். 10ஆம் இட கேது கிரகத்தால் அபரிமித பணவரவும் உபரியாக லாபங்களும் உங்கள் இல்லத்திற்குள் லட்சுமி கடாட்சமும் அதிகரிக்கும். வருமானம் பெருகும். கரைந்த சேமிப்புகள் உயர ஆரம்பிக்கும். ஆரோக்கிய நிலைமை சங்கடங்களை கொடுக்காமல் நகரும். உத்தியோக நிலைமை நல்லபடியாகவே தொடரும். பணி பதவி பொறுப்பு விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்த்து இருக்கின்ற உயர்வுகள் கைகூடும். தொழில் நிர்வாக முதலீடு விஷயங்களில் சிரமங்களுக்கு விடிவு காலம் ஏற்படும். சகோதர சகோதரிகளால் ஆதாய நன்மை உண்டாகும். பயண விஷயங்கள் லாபகரமாக முடியும். கடன் கண்ணி வம்பு தும்பு கோர்ட் காவல்துறை விஷயங்களுக்கு எல்லாம் முடிவுக்கு வரும். புராணம் நட்சத்திர இளம் இருபாலருக்கும் சுபகாரிய திருமண விஷய இழுபறிகள் விலகும். அயல் மாநில தொழில் திட்டங்கள் சாதகத்தை தரும். புத்திரபாக்கிய இயக்கம் அது சம்பந்த வைத்திய செலவுகளில் கவலையோடு இருக்கின்ற இளம் தம்பதியர்களுக்கு இனிமை ஏற்பட இருக்கின்றது. இந்த மாதம் சனி ஞாயிறு மற்றும் புதன்கிழமைகளில் எதிர்பாராத பணவரவு, இல்லத்திற்கான அத்தியாவசிய கடமைகள் நிறைவேறுதல், பொன்பொருள் சேர்க்கைகள், வாகன விருத்தி, வீடு கட்டிட சேர்க்கைகள் காத்திருக்கின்றன. மேலும் சித்திரை 1ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை கும்பராசியில் சனியும் செவ்வாயும் சேர்க்கை பெற்றிருக்கின்றார்கள். சகாயஸ்தானத்தில் பகை கிரகங்களின் சேர்க்கை அவ்வளவு நல்லதல்ல. செவ்வாய்
உங்கள் ராசிக்கு பஞ்சம விரையாதிபதி என்பதால் பிள்ளைகளால் பிரச்சனைகளும் விரயங்களும் ஏற்படும். புதிய முயற்சிகளில் குறுக்கீடுகள் வரலாம். யாரையும் நம்பி எதையும் செயல்படுத்த முடியாது. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உழைப்பிற்கு ஏற்ற பலன் கிடைப்பது அரிது. மேலும் சித்திரை 3ஆம் தேதி புதன் வக்ர நிவர்த்தி ஆகின்றார். உங்கள் ராசிக்கு 7, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். எனவே இந்த காலத்தில் திருமணம் போன்ற சுபகாரியங்களில் இருந்த தடை அகலும். பணிபுரியும் இடத்தில் உழைப்பிற்கு ஏற்ற பலன் இல்லையே, விலகிக் கொண்டு வேறு இடத்திற்கு செல்லலாமா என்று நினைத்தவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். மாமன் மைத்துனர் வழியில் மங்கள காரியங்கள் நடைபெறும். சித்திரை 9ஆம் தேதி மீன ராசிக்கு செவ்வாய் செல்கிறார். உங்கள் ராசிக்கு 5, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும். வீடு கட்டி குடியேறுவது அல்லது வீடு வாங்குவது பற்றிய சிந்தனை மேலோங்கும். வழக்குகள் சாதகமாக முடியும். உடன்பிறப்புகள் உங்கள் குணம் அறிந்து நடந்து கொள்வார்கள். கொடுக்கல் வாங்கல்கள் சீராகும், சிறப்பாகும். வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். மேலும் சித்திரை 12ஆம் தேதி மேஷ ராசிக்கு சுக்கிரன் செல்கிறார். உங்கள் ராசிக்கு 6, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் பஞ்சமஸ்தானத்திற்கு வரும்பொழுது பிள்ளைகள் வழியில் நல்ல சம்பவங்கள் நடைபெறும். பிரபலமானவர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருந்து சில காரியங்களை முடித்துக் கொடுப்பார்கள். படித்து முடித்து இதனால் வரை வேலையின்றி இருந்த உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வேலை வாய்ப்பு அமையும். பூர்வீக சொத்துக்களை விற்று புதிய சொத்துக்கள் வாங்கும் யோகமும் உண்டு. மேலும் சித்திரை 18ஆம் தேதி ரிஷபராசிக்கு குரு செல்கின்றார். உங்கள் ராசிக்கு அதிபதியாகவும் 4ஆம் இடத்திற்கு அதிபதியாகவும் விளங்கும் குரு பகவான் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்க போகின்றார். அது அவ்வளவு நல்லதல்ல. இருந்தாலும் உங்கள் ராசிக்கு கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற கிரகம் குரு பகவான் என்பதால் அவர் மறைவிடத்திற்கு வரும்பொழுது நன்மைகளை செய்ய வேண்டும் அல்லவா? குருவின் பார்வை 2, 10, 12 ஆகிய இடங்களில் பதிவதால் அந்த இடங்கள் புனிதமடைந்து அதற்கான ஆதிபத்தியங்களை சிறப்பாக கிடைக்கச் செய்யும். குடும்ப முன்னேற்றமும் உண்டு. தொழில் தொடங்கும் வாய்ப்பும் உண்டு. வெளிநாட்டு முயற்சியும் உண்டு. பொருளாதார நிலை உயரும். மேலும் சித்திரை 23ஆம் தேதி மேஷ ராசிக்கு புதன் செல்கிறார். உங்கள் ராசிக்கு 7, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் பஞ்சமஸ்தானத்திற்கு வரும்பொழுது பிள்ளைகளுக்கான சுபகாரிய பேச்சுக்கள் கைகூடும். கடமையில் கண்ணும் கருத்துமாக இருப்பீர்கள். புதிய தொழில் தொடங்கும் எண்ணம் அதிகரிக்கும். குடும்பத்தில் இதுவரை நீடித்து வந்த குழப்பங்கள் படிப்படியாக மாறும். இந்த தனுசு ராசி பெண்களுக்கு சிறந்த பண்பும் அறிவும் திறமையும் கொண்டிருந்தால் மனதளவில் எதிலும் ஒரு குறைபாடுடனும் சந்தேக சாயலுடனும் செழிப்புத்தன்மையும் கொண்டு இருப்பதை தவிர்த்து அன்றாட பணிகளுக்கு முக்கியத்துவம் அளித்து கூடுதல் கவனமுடன் செயல்களை செய்தால் உங்களை போன்ற மிக சிறந்த பெண்மணிகளை காண்பது அரிது. உத்தியோகத்தில் மதிப்பு கூடும். பணி சுமை அதிகரிக்கும். பிள்ளைகளின் தேவைகளை குறிப்பறிந்து செய்து கொடுப்பீர்கள். சுப செலவுகள், சுப சடங்குகள் நடைபெறும். மாணவர்களுக்கு கல்வி அறிவு கொண்டு சிறந்த மாணவர்களாகிய உங்களுக்கு அலட்சியம், சோம்பல், விளையாட்டு குணத்தால் கல்வியில் கவனம் செலுத்த இயலாமல் உள்ளதை சற்றே சிந்தித்து கூடுதலாக கவனமுடன் கற்றால் மேற்படிப்பிற்கு ஏதுவாக இருக்கும். வீண் ஆடம்பர வஸ்துக்கள், குறிப்பாக கைபேசியால் அதிக பொருளாதாரத்தை தகுதியை விட அதிகம் செய்வதை கட்டுப்படுத்திக் கொண்டால் சிறப்பு. ஆன்லைன் ரம்மி, ஷேர் போன்ற விளையாட்டுகளில் ஈடுபடாமல் கைவிடுவது நன்மை தரும். அரசியல்வாதிகளுக்கு கூடுதல் கவனமும் உடன் இருப்பவர்களிடம் ரகசிய பரிமாற்றம் கொள்ளாமல் அமைதியுடன் ஈடுபடுவதே நன்மை தரும். வெள்ளிக்கிழமை அன்று ஸ்ரீ மகாலட்சுமியை வழிபாடு செய்து வாருங்கள். இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த சித்திரை மாதம் அனைத்தும் நன்மையே நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.